ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் ஹீரோவாக ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. இவர் ஒரு ஏழையான குடும்பத்தில் ஒரு ரோட்டு கடையை வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு வராரு. ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி அவரோட அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் அவருக்கு எதிர்ச்சியாக ஒரு ப்ராப்ளமில் மாட்டி ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்கே ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அப்புறம் அங்கே ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கார் சிகான்னு. அந்த சிகா வேறு யாரும் இல்லை, செல்வராகவன் தான். ஸோ அந்த ரவுடி இந்த ஆர்ஜே பாலாஜி என்ன காரணம், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கிளாஷு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு புது எஸ்பி வருவார். எஸ்பிக்கும் அந்த சிகாக்கும் இருக்கிற ரவுடிக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நான் பிளெண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் இன்னுமே நிறைய கதைகள் இருக்குது. ஸோ இந்த படத்தில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தில் பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எங்கேஜிங்கான ஒரு பிஜிஎம் ஸ்கோர்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே தான். டக்குன்னு போய்கிட்டே இருக்கும் சீன்ஸ், எங்கேயுமே நிறுத்தாமல் ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் தான். இந்த படத்தில் எங்கேயுமே காமிக்கலாக நடிக்கவே இல்லை. ரொம்பவே ஒரு சீரியஸான கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் சீரியஸான கேரக்டர். இந்த விஷயம் இது ஒரு அப்பாவி கேரக்டராகவும் இருக்காது, ஒரு மாதிரி கிரிமினலான கேரக்டரும் இருக்காது. இதுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணி இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதை ஆர்ஜே பாலாஜி சூப்பராக செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எமோஷனல் சீன்ஸில் கூட பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஃபோர்த் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கருணாஸ் நடிச்சிருக்காரு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு, ஒரு ஏட்டையா கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜெயிலில் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாருன்றது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டோனில் இருக்கும். அவரோட கேரக்டரே யூகிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா செல்வராகவன். இந்த படத்தில் செல்வராகவன் நல்லா நடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தான் அந்த பெரிய கேங்ஸ்டர், அந்த ஜெயிலுக்கே பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியாயமான கேங்ஸ்டராக தான் இருக்கார். ஆனால் சில விஷயங்களில் நமக்கு ஒரு பயம் உண்டாக்கணும். இவர் பெரிய கேரக்டர்னால் இவரை பார்த்தாலே கொஞ்சம் பயம் உண்டாக்கணும்ல, அது இந்த படத்தில் அது உண்டாக்கலை. இன்னுமே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு எதனால் அவர் ரவுடி ஆனாருன்றதை ஒரு சூப்பரான ஒரு டோனில் வச்சுருந்தாங்கன்னா செல்வராகவன் கேரக்டர் இன்னுமே ப்ரைம் இதில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செல்வராகவன் கேரக்டர் நல்லாவே எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராகவே இருந்திருக்கும். அப்புறம் அதேமாதிரி நிறைய மணின்ற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் பாசிட்டிவ் நோட்லேயே சொல்லிடுறேன். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவ் தான். நிறைய அங்கங்கே கேரக்டர்ஸை எழுதி விட்டாங்க. நடுவில் அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி நான் வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் அது எதுவுமே வைக்காமல் அந்த கதையை பாதிலே முடிச்சிடுறாங்க. அவங்களே இதுதான் கதை அப்படின்ற மாதிரி அவங்களே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 20 minutes நினைக்கிறேன். அதை இன்னுமே ஒரு ட்ரிம் பண்ணி 2 hours இல்லைனா 1.5 மணி நேரம் வச்சுருந்தாலே இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். நிறைய க்ளீஷேவான சீன்ஸு, பாட்டு கொஞ்சம் 2-3 பாட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை கொஞ்சம் கம்மியாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இந்த படம் ஆவரேஜ் படம்லாம் சொல்ல முடியாது. ஜெயிலில் என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஒரு அப்பாவி ஜெயிலுக்குள்ளே போனால் அவனுக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஜெயில் போனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. நிறைய சோறு போட்டு நம்மளை இது பண்ணுவாங்கன்னா ஆனால் அங்கே உள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். கிட்ஸ் எல்லாம் போய் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அசிங்கமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ரத்த காட்சிகள், ஒரு என்னென்ன டே டு டே லைஃப்பில் ஜெயிலில் நடக்குது அப்படின்றத ப்ரீஃபாக இந்த படத்தில் எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5க்கு 3 stars தருவேன். உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங், கருணாஸோட ஒரு ஆக்டிங்க்கு, அப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஆஃபன் கைஸ் வரட்டா.